நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். காலபுருஷன் ராசி தலைமையான ராசி, முதன்மையான ராசி, முதல் ராசி, வெற்றிகளை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளில் எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகுகேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், கடந்த காலங்களில் ராகுகேது பகவானால் நீங்கள் ஏற்பட்ட சில துன்பங்கள், சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ராகு பகவான் கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 12ஆம் இடத்திலும், கேது பகவான் மேச ராசிக்கு 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருந்தார்கள். அப்போ இந்த 1.5 வருஷமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நிதானமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியல. வெளுத்ததெல்லாம் பால். யாரெல்லாம் நம்பி நான் ஏமாந்தேன்னா அந்த 1.5 வருஷத்தில் அதிகமாக ஏமாந்துட்டேன். ஏற்கனவே சனி பகவான் உங்களை ஒரு 2.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் ராகுகேது பகவானுமே 1.5 வருஷமாக உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் உண்மையாக, பாசமாக, அக்கறையாக யார்கிட்டலாம் பழகுனீங்களோ அதில் 80% போலியான நபர்கள் என்பதை இப்போ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய மனதார ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காண்டி வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் ஊராருக்காண்டி வாங்கி கொடுத்த கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது ரியலாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சில வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது ஆமான்னு சொன்னனால நம்ம வீடியோ சொல்கிறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமைகளை அதிகமாக கொடுத்து உங்களை லாக் பண்ணி இருப்போமா, இருக்கிற இடத்த விட்டு போவோமாங்கிற சூழ்நிலைலாம் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காரு. மார்ச் எண்ட்லேருந்து என்ன பண்ணுறாரு, உங்களை பார்க்குறத நிறுத்திட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இந்த மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ராகுகேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு செல்கிறார். 11ல் இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் இடமாற்றம் அடைவது போல கிரக பயிற்சிகள் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதே போல் கேது பகவான் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இந்த மே மாதம் 18ஆம் தேதி இங்கே வர்றாருன்னா கரெக்டாக இங்கே நம்ம சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ சிம்ம ராசிக்குள்ளே 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் பயிற்சி ஆகும்பொழுது இந்த 1.5 வருட காலம் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் என்னென்ன நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. பல நாட்களாக நீங்கள் கொடுத்த பணம் கூட வராமல் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு யாருக்காவது உதவின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் தடையாகவே இருக்கும். இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன். ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பணம் வந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. அப்போ பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு பணம் கைக்கு அப்பாடி நான் கவலைப்படலையா, இப்போ தான் நான் ரிலாக்ஸாக இருக்கேன், எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்குது, பணம் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் என்கிட்ட பணம் கொஞ்சமாச்சும் என்னுடைய தேவைக்கு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ 3, 7, 11 உட்காந்தா ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு. யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கேது 11 உட்காந்தாங்கன்னா அவங்க என்னைக்கா ஒரு நாள் நல்லா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு கேது 11ஆம் இடத்துல இருக்கோ அவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கேது 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள், லக்ன ரீதியாக 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள் உறுதியாக அவர்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கும். எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்கிற செயல்பாடு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகம். ஸோ அந்த தன்மை இப்போ நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்வதனால நீங்கள் இவ்வளோ என்னென்ன விஷயங்கள்லாம்
ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டீங்க, இந்த சந்தோஷம் கிடைச்சா போதியா, இந்த மகிழ்ச்சி கிடைச்சா போதியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிகமான ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போகிறார். அதாவது பெண் குழந்தைகள் வேணும், குழந்தைகள் எனக்கு வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடச்சிடாதா? மேசராசிக்காரங்க பெண் குழந்தை மேலே ரொம்ப அக்கறை வைப்பாங்க. பெண் குழந்தைனா ஒரு உயிரே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த மேசராசிக்கு பெண் குழந்தை மேலே ஒரு பாசமும் அன்பும் இருக்கும். ஆனால் பெண் குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த ராகுகேது பயிற்சி மூலமாக பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. என்னங்க 5ஆம் இடத்துல கேது வராரு, புத்திர தோஷம் இல்லையா, புத்திர சாபம் இல்லையா, அப்போலாம் நிறையா எண்ணங்களும் கேள்விகளும் வரலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராகுவோ அல்லது கேதுவோ 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. யார் அமர்ந்திருக்காங்களோ அதுக்கேற்றவாறு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முடிவெடுக்க முடியும். ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார். இவ்வளவு நாளாக உங்களுடைய நட்பு, உங்களுக்கு உண்மையான நட்பாக இருந்தவர் எதிரியாக இருப்பார். இனிமேல் அந்த எதிரி என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட பணிஞ்சு வந்து நிற்பார். ஐயா மன்னிச்சுக்கோ, உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாம நான் இவ்வளவு நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நான் கூடவே இருந்து உன்னை துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுன்னு உங்களுடைய துரோகிகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக உண்மையாக ராகு பகவான் கேது பகவான் கொடுப்பார்கள். இனிமே மேசராசிக்காரங்களை எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி ஏமாற்ற முடியாது. அதே போல் அடக்குமுறையில் ஆள முடியாது. உறுதியாக இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு இந்த அடக்குமுறையை உடைத்து ஆளும் திறமையை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறது. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் பதவி உயர்வுக்காண்டி உட்காந்து காத்திருப்பீங்க. பதவி உயர்வு கிடைச்சிடாதா? கிடைச்சா ஒரு சம்பளம் கூடிரும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த அங்கீகாரத்தை நம்ம பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செயல்பாடு இப்போ கிடைக்க போகுது. பதவி உயர்வு உறுதியாக உண்டு. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துலே இருப்பதற்கான வாய்ப்பு 60% தான் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி வெளிநாடு போவதற்கான சூழ்நிலையெல்லாம் ராகு பகவான் உறுதியாக கொடுப்பார். கடுமையாக உண்மையாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேற நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவம் எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. நீங்கள் காட்டு சொல்லிட்டு போகிறீங்க, அது கிடைக்கும் இது கிடைக்குங்க, எங்கெங்கே கிடைக்கி, நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு யாரும் மேசராசிக்காரர்கள் சொல்வதாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன், 20-30% இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. 70% தான் உங்களுடைய சுய ஜாதகம். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அல்லது தசாபுதிகள் உங்களுக்கு ஏதாவது சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா தான் நான் சொன்ன விஷயங்கள் நடைபெறுவதில் தடுமாற்றமோ தாமதமோ ஏற்படும். சரி, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டோமே, இவங்க வேற பாவகிரகம் சர்ப்ப கிரகம் சொல்லிட்டோம். ஸோ இவங்க என்ன பாதிப்பை கொடுப்பாங்க? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு கடக்கும்பொழுது நன்மையும் இருக்கும், பாதுகாப்பான விஷயமும் தீமைகளும் இருக்க தான் செய்யும். ஸோ எது நன்மையோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். எது பாதுகாப்பான விஷயமோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே முன்யோசனைகள் செய்துக்கணும். அதனால தான் பாதுகாப்புங்கிற விஷயத்தையும் நம்ம உள்ளே சொல்கிறோம். ஸோ பாதுகாப்பு அப்படின்னா தவறான நபர்களுடன் பழக்க வழக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது. ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கன்னு நினைக்கான், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. ஒருத்தன் வந்து பெண்களை தவறான பாதையில் கொண்டு போய் அவர்களை வந்து ஏமாற்றன்னு நினைக்கானா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்கள உடனே கட் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்னுமே தெரிய வரும், யார் என்னன்னு தெரிய வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். கூட்டு தொழில் பண்ணுவதாக இருந்தால் 2 பேர் ஜாதத்தையும் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சமாச்சும் முழு அக்கறை செலுத்தி
பார்ட்னர்ஷிப்பில் என்ன நடக்கு, உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இந்த 1.5 வருஷம் மேச ராசிக்காரங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, ஷேர் மார்க்கெட்னாலும் சரி, என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்ஸை பிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஒரு ரூபாயே கிடையாது. காசு அள்ளி கொட்டும். நான் 2ஆம் இடத்துல இருந்த குருவும் விலகிட்டார், 3க்கு போயிட்டார். பணம் எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சிங்களோ, எங்கெல்லாம் பணத்துக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, பதவி உயர்வுக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ, ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ, அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ராகு பகவான் கொடுக்க ரெடியாக்க. ஆனால் என்னென்னா உங்களுடைய அபிலாசைகளை தூண்டுறதுனால கொஞ்சம் பொறுமையாக பொருளாதார விஷயங்களில் பர்ஃபெக்டாக யோசிச்சு செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டு. அதேபோல் கேது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால என்னென்னா கொஞ்சம் அதிகமாக ஓவர் ஆஃப் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க, பலபடியாக என்ன பண்ணுவீங்க, மாற்றிடுவீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த சூழ்நிலைகள் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுக்கு உரிமைப்பட்ட நபர்கள், உண்மையான நபர்கள்ட்ட ஐடியா கேட்டு செய்யுங்க, தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க. முன்பின் தெரியாத நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் கருத்துக்கள் மேசராசிக்காரர்கள் கேட்கவே கூடாது. உங்களுக்கு உடைமைப்பட்ட உரியப்பட்ட உங்களை புரிந்து கொண்டு உண்மையான நபர்கள்ட்ட மட்டும் அறிவுரை கேளுங்க. உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு காதலில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது பகவான் கொடுப்பார். கேது 5ல் உட்கார்ந்தாருன்னா ஒரு தடை உண்டு. அது என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படலாம். ஸோ அப்போ காதல் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையான காதலுக்கு வழிபாடு என்றைக்குமே என்ன பண்ணும், ஒரு பலன் அளிக்கும். போலியான தவறான காதலுக்கு நீ என்ன உருண்டு சாமி கும்பிட்டாலும் சரி, நீ வானத்திலேருந்து குளிச்சு போய் சாமி கும்பிட்டாலும் சரி பலன் அளிக்காது. அப்போ நான் சாமி கும்பிடுங்க, காதலுக்காண்டி நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்கன்னா, ஒரு உண்மையான ஆண் பெண் பாசத்தில் உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் இப்போ சொல்கிற வழிபாடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தேவைக்காக யூஸ் பண்ணுற ஆணோ அல்லது பெண்ணாக இருந்தால் நீங்கள் உளுந்து கும்பிட்டாலும் கிடைக்காது. சரியா? அப்போ காதலில் கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும். காதலில் பிரச்சனை வராமல் இருக்க தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் சுக்கிர பகவான் இருப்பார். ஸோ அங்கே உள்ள சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில் போக முடியல, பக்கத்தில் சிவன் கோயில் தான் இருக்குன்னா நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை கரெக்டாக சுக்கிர ஓரையில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உண்மையான காதலுக்கு இணைவு ஏற்படும். இல்லைன்னா கட்டாயமாக பிரிவு உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக காதலில் பிரிவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. ஓகே, இவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்போ பொதுவாகவே இந்த ராகுகேது பயிற்சியப்போ மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில், ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும்னா என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, திருநாகேஸ்வரன் போய் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் வழிபாடு செய்வது மூலமாக சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் உறுதியாக ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள் என கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்கள், உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இதில் வரக்கூடிய பலாபலங்கள் அனைத்துமே புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தருங்கிறவர் ஒரு பல ஆயிரம் 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் இந்த கோச்சார ரீதியாக அப்படிங்கிறத ஜோதிட அரிச்சுவடிகள் நூல்களில் எழுதிட்டு போயிருக்கார். அதை நம்ம விளக்க முறையாக எடுத்து மொழிபெயர்த்து நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். அதனுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி ராகு நன்மை செய்தால் கேது கெடுதல் பண்ணும், கேது நன்மை செய்தால் ராகு கெடுதல் பண்ணும். இந்த ரெண்டு சேர்ந்து பயிற்சி ஆகிறதுனால ரெண்டுமே நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிது. இதை ஒரு சில ராசிகளுக்கு நடந்தால் நடக்கலாம். அப்போ பேலன்சிங் கரெக்டாக இருக்கும். அப்போ அதனால் இந்த ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ஒரு மீடியமான ஒரு பலன்களை நமக்கு தரும். அப்படி மேஷராசியான நமக்கு என்னது ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்தார், கெடுதலை பண்ணிட்டு இருந்த ராகு இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். ராகு மட்டும் சொல்கிறேன். ராகு 11க்கு வரும் பொழுது மேஷராசிக்கு என்ன நன்மைகளை செய்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். அதாவது எடுத்தோடனே என்ன போட்டிருக்கார் சித்தர் பார்த்தீங்கன்னா, நன்மைகள் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த 1.5 வருஷத்தில் ராகுவால் நமக்கு நன்மை, கெடுதல்லாம் முடிஞ்சது. பொருளாதார உயர்வு ஏற்படும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள்,
திடீர் யோகங்கள் அது ஏற்படும், நமக்கே தெரியாது. ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணுவாங்க கம்பெனியில், ஆஃபீஸில், ஃபாரினுக்கு சான்ஸுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. நாமெல்லாம் லிஸ்ட்டே இருந்திருக்க மாட்டோம். கடைசி நேரம் நம்ம பேர் அங்கே வரும். அது யோகம். அந்த மாதிரி யோகத்தை கொடுப்பார். ஜீவ ஜந்து லாபம் அப்படின்னா நாற்கால் பிராணிகள், கால்நடைகள், பசுமாடு, கன்று, ஆடு இந்த மாதிரிலாம் வாங்கி வளர்த்துறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்குறார். விவசாயம் செழிக்கும். மேஷராசியிலிருந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்களா மிகச் செழிப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில், விவசாய தொழில், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், மெடிசன் லைனில் இருக்கக்கூடியவர்கள், மருந்து வியாபாரிகள், மருந்து தயாரிக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், நர்ஸ், ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ப்ரொஃபஸர்கள், மாணவர்கள், இந்த மருத்துவத்துறை சார்ந்த அனைத்தும் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். உணவு, சுகாதாரம், மெடிக்கல், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது மேஷராசிக்கு மிக மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத கொடுக்குது. கால்நடை வளர்ப்போருக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். சந்தோஷ போஜனம், நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அதாவது சில நேரங்களில் கவலையாக இருந்தால் நமக்கு பிடித்த உணவே இருந்தாலும் கொஞ்சம் போடுங்க, என்னால் முடியல, வீட்டிலே இருக்கட்டும், அம்மாவே போட்டாலுமே மனசு அங்கேயே இருக்கும்போது வயிறில் சாப்பிட முடியாது. பிடித்த உணவு இருக்கும், நமக்கு பிடிச்ச உணவு பிடிக்கும் தாண்டா பண்ணியிருக்கேன், இப்படி போகிறேன்ட்டு போகிற இடம்னு கேட்பாங்க. முடியலமா, என்னால் சாப்பிட முடியலமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் இப்போ விரும்பி சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத ராகு பகவான் எல்லாமே கிரகங்களை வச்சு தான் அன்றாட தினத்தில் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம நடந்துக்கிறதும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பை வச்சு தான் நடக்கும். அப்போ சந்தோஷமான போஜனம் அப்படிங்கிறத கொடுக்குறார் ராகு. வஸ்திர லாபம், துணிமணிகள் அப்படிங்கிறது லாபங்கள் ஏற்படுது. தன சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகுது. பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது உண்டாகுது. அனைத்திலும் வெற்றியே உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறது. எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம். ஒன்று நமக்கு திருமணம் நடக்கும், இல்லை நம்ம சார்ந்தவர்கள், சகோதர சகோதரிகள், வாரிசுகள், அதுவும் இல்லைன்னா தாயார் தகப்பனாருக்கு 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. மருத்துவ செலவு, பிரயாண செலவு குறையும். எவ்வளோ நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவு, பிரயாண செலவெல்லாம் ராகு குறைக்கிறார். தொழில், வியாபாரம், உத்தியோகம் விறுவிறுப்புடன் நடைபெறுமா. உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணால் விறுவிறுப்பாக வியாபாரங்கள் நடைபெறும். மேல்பட்ட மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். நம்மளை விட உயரதிகாரிகள், மேன்மையானவர்கள், உயர் கௌரவத்தில், அந்தஸ்தில், பதவியில் இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அதனால் நமக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். சகல விதத்திலும் நன்மை. அதே மாதிரி அந்நிய தேச பிரயாணம் அப்படிங்கிறத, வெளிநாடு போக்குற அமைப்பையும் ராகு பகவான் அப்படிங்கிறவர் கொடுக்குறார். இப்போ ராகு அப்படிங்கிறவர் மேஷராசிக்கு நன்மையை செய்கிறார். கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிற இடத்துக்கு வர்றார். ராகு மேஷராசிக்கு நன்மையை செய்கிறார் 11ஆம் இடத்துல. நல்லா தெரிஞ்சுக்கணும். கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் மேஷராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றார் ரிவேஸில். அப்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, சொத்து நிலம் சம்பந்தமாக வழக்கை ஏற்படுத்துகிறார். புதிய பூர்வீக சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள், நம்மளுடைய இடம், மனை, வீடு எங்கேயா வாங்கி போட்டிருந்தோம்னா அதெல்லாம் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், நீதிமன்றம், சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது கேதுவினால். கேது சரியில்லை. தொழிலில் தொல்லைகள் அடிக்கடி ஏற்படும். எந்த தொழில் பண்ணாலும், எந்த வேலை செஞ்சாலும் அதிகமாக தொல்லைகளை சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டாகுது. ஆதாயம் இருக்காது. எந்த தொழில் பண்ணாலும் ஒரு சம்பாதிக்கிறான்னா ஒரு ஆதாயத்துக்காக தானே ஒரு வேலை செய்கிறோம். இப்போ அந்த ஆதாயம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணால் என்ன பிரயோஜனம் இருக்கும்? நானும் வேலை செய்கிறேன், என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு ஒரு பழமொழி இருக்குது, நானும் போகிறேன், ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குறாரு. புதிய நட்பால் விரோதம் ஏற்படும். புதுசாக அவனோட பழகி அவன் விரோதியாக மாறிடுவான். அதனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுக்கணும், இல்லாட்டி விரோதங்கள் ஏற்படுது. குழந்தைகளை பற்றிய கவலை உண்டாகும். 5ஆம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக புத்திர சோகம், குழந்தைகள் உடல்நலம் பாதிப்பு, மருத்துவ செலவு, அவனை பற்றி கவலை, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போது கேது பகவான் அப்படிங்கிறவர் மேஷராசிக்கு நன்மையை தரவில்லை. ராகு பகவான் அப்படிங்கிறவர் நன்மையை தரார். பொதுவாக இந்த மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் 100% ராகு பகவான் மட்டும் நன்மையை தருவதனால 50% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு நன்மைகளையும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசியாகியவங்களுக்கு இந்த ராகு கேதுவனுடைய பயிற்சி மாற்றம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிங்க. முதல்ல ராகு பகவான் உங்களுக்கு ரொம்ப முக்கிய கிரகம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான்.
ராசி பகவான்ற செவ்வாய்க்கும் ராகுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. எப்படி செவ்வாய் பகவான் ராகுவுடனும் அதே போல் கேது பகவான் சனி பகவானுடன் சம்பந்தம் கொண்டவர். இப்போது மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். இப்போ ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு, கேத்து பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. ரெண்டுமே ஒரு நல்ல இடமான அமைப்புன்னு சொல்லலாங்க. அதாவது இதுவரை 12ஆம் இடத்துல இருந்தக்கூடிய ராகு பகவான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான செலவை கொடுத்துருப்பாரு, குடும்பத்தில் நிறைய செலவுகளை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி சிலருக்கு சில சுப முதலீடுகள் செய்வதற்கு கூட வாய்ப்பு வந்திருக்கலாங்க. அதே மாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் இருந்தார். எப்படி 12ஆம் பாவம் விரயஸ்தானமோ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன், உடல் உழைப்பு, கடினமான உடல் உழைப்பு, அதே மாதிரி வைத்திய செலவுகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வைத்திய செலவுகள், இது எல்லாமே 6ஆம் பாவத்துக்குள்ளே வருங்க, எதிரிகளின் தொல்லைகள் உட்பட. அதனால் இப்போ 6ஆம் பாவத்திலேருந்து 5ஆம் பாவத்துக்கு கேது வந்துட்டாருங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளும் மாறும். முதல்ல இருக்கக்கூடிய செலவு நிலை, அதிகப்படியான செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் கைக்கு அடக்கமான செலவுகளாக அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது ரொம்ப மாதம் செலவுகள், உபரி செலவுகள் அதிகமாக வேஸ்ட்டு செலவு ஆகுது பாருங்கள், அந்த வேஸ்ட்டு செலவு எல்லாமே இப்போ குறைஞ்சிருங்க உங்களுக்கு. அதனால் நல்ல உருப்படியான செலவுகளை மட்டும்தான் செய்ய போகிறீங்க நீங்கள். கேது பகவானை கவனிச்சிங்கன்னா அவர் 6ஆம் பாவத்துலேருந்து 5ஆம் பாவம் வந்திருக்காரு. அதனால் முன்னாடியே 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஏதாவது கடனை ஏற்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கடன் வருவதற்கு வாய்ப்பு இப்போ வந்திருக்கலாம். இப்போ அந்த கடன்லாம் என்ன ஆக போகிறது அப்படின்னா நிவர்த்தி ஆக போகிறது. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் உங்களுக்கு வெகுவாக குறைஞ்சிரும். இப்போ பல லட்சம் கோடி இருந்தாலும் சரி, ரொம்ப சில லட்சமாக இருந்தாலும் சில ஆயிரமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் கடன் இருந்தாலும் அந்த கடன் நிலை மாறும். ஏன்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். அது மட்டும் இல்லை, கேது பகவான் இப்போது சூரியனினுடைய தன்மை கொண்டவராக மாறுறாரு. சூரிய பகவான் மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். 5ஆம் பாவத்துக்கு உடையவர் சூரிய பகவான். அது மட்டும் இல்லை, மேஷராசியில் சூரிய பகவான் வந்திருக்கக்கூடிய சமயம் எல்லாமே பார்த்திங்கன்னா உச்ச நிலை அடைவார். சூரிய பகவான் அதீதமான உச்ச நிலை எப்போ அடைவார்னா மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்யும் போது தான் அவருக்கு அந்த உச்ச நிலைங்கிறத ஏற்படும். அதனால் அந்த உச்ச நிலை தரும்படியாக அமைப்பிலே இப்போ கேது பகவான் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கார். சூரியனினுடைய தன்மையை முழுமையாக வாங்கிக்கிறாரு. அப்புறம் முக்கியமான இது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் முதல்ல எல்லா நட்சத்திரத்தை, அதாவது நட்சத்திராதிபதியாகவும் அவர் முதல்ல உள்ளே வர்றது யாருடைய நட்சத்திரத்தில்னா சூரிய நட்சத்திரம் தான். சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய ராசியில் தான் உள்ளே வர்றார். இது என்ன மாதிரியான பலன் அவங்களுக்கு தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க வேலை சம்பந்தமான சில கோப்புகளில் ஏதாவது ஒரு தேக்க நிலை இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அதனால் அரசாங்கத்தில் உங்களுக்கு சாதகமான பல தீர்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் கோர்ட்டில் கேஸில் இருக்குது, வேறு ஏதோ லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சனி பகவானும் உங்களுடைய 11ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த குரு மாறினோடனே குரு பகவானினுடைய பலனும் கிடைக்குது. அதனால் ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பயிற்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் வருது. அதாவது அடுத்த வருஷம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி வருதுங்க. அதனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன், அதுக்கு வரைக்குமே ஒரு நல்ல பலன் இருக்குது. அடுத்து தான் 7.5 சனி ஆரம்பிக்குது. இப்போ எல்லாம் 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது எல்லாமே திருக்கணித முறைப்படி. நம்ம அனுஷ்டானங்கிறது வாக்கிய முறைப்படி தான். வாக்கிய முறைப்படி தான் ரொம்ப சாஸ்வதம். எல்லா கோவில்களிலையும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் வாக்கிய முறைப்படி செய்கிறது தான் நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு 7.5க்கான சனி பகவான் பயிற்சி நடக்குது. இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இல்லை, பல அளவுக்கு உங்களுக்கு சாஸ்வதமாகவும் நல்ல பலனை தருதுங்க. இதில் முக்கியமாக குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கார். உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை. அதனால் முக்கியமான என்ன செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வேல் மாறல் படிங்க. அல்லது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா, அல்லது உங்கள் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ,
அல்லது உங்களுக்கு குலதெய்வமே முருகன் கோவில்னா அந்த முருகனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேல் மாறல் படிக்கணும், கந்த சஷ்டி கவச்சம் படிக்கணும், செவ்வாய்க்கிழமையில திணை மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்வான அந்த திணை மாவில் தேன், நெய், வெல்லம் இதையெல்லாம் கலந்து இறைவனுக்கு படையல் வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நல்ல பலன் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சினாலே கிடைக்கும். சிவாய நமஹ. மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார், கேது பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு பல நாள் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, கடனுடைய அளவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். ஒரு வேலைன்னு சொன்னா அப்படியே டக்குன்னு அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த ராகு அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளியூர் படிப்பு, அதாவது வெளியூருக்கு போய் நாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. அதாவது இந்த நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்ல வெளி மாநிலத்துல போய் படிக்கணும், பெரிய பெரிய படிப்பு, அதாவது IAS IPS சீருடை அணிந்த ஒரு படிப்புகளை படிப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான காலகட்டம். டாக்டர், அடுத்து பாத்தீங்கன்னா வக்கீல், அடுத்து ஏர்போர்ஸ்ல, அடுத்து பைலட் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியாக சீருடை அணிந்த ஒரு தொழிலை செய்வதற்குண்டான படிப்பை படிப்பதற்கு உண்டான ஒரு நேரங்காலமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களை குடும்பத்துல இருந்து பிரிச்சு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்கும். இப்போ நீங்க உள்நாட்டுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இந்த உள்ளூருக்கு வர்றதுனால எனக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்குண்டான பாதிப்புகள் எதுவும், தொந்தரவுகள் எதுவும் உங்களுக்கு வராது. இந்த ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு வழக்குகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட எப்போதுமே ஒரு கெட்ட பேர் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. அவன் பட்டுன்னு வருவான், ஏதாவது பேசிட்டு போயிடுவான், அவனுக்குன்னு ஒரு இங்கிதம் தெரியாது அப்படின்ற மாதிரியாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சமுதாயத்துல, அதுவும் உறவினர்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் இருக்கும். ஆனா தான் செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா வேலை செய்வாங்க. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கெட்ட பேரு, அவமானம், இந்த மாதிரி எல்லாம் இந்த மேஷ ராசி என்பர்கள் சம்பாதித்ததே கிடையாது. கடந்த ஒரு 6 மாதங்களாக என்னைக்கு அந்த 7.5 சனி நமக்கு உள்ள வந்ததோ, 7.5 சனியாக அந்த விரய சனியாக உள்ள வந்ததோ, அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, உறவினர்கள் மத்தியிலேயே ஒண்ணுமே வாயே பேசாம இருக்கும்போது கூட தேவையில்லாத ஒரு அவப்பெயரை வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அங்காளி பங்காளி சண்டைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு அம்மா கிட்ட இருந்தோ, ஒரு அப்பா கிட்ட இருந்தோ உங்களுக்கு சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி ஏதாவது வர வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சண்டையே போடாதவர்கள் இப்பதான் அந்த உறவினர்கள் உங்க மேல ஒரு காட்டமா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இத்தனை நாள் அவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியாது, அந்த பூர்வீக சொத்தையும் பராமரிச்சது கிடையாது. ஆனா நீங்க அதுல போய் ஏதாவது ஒரு தலையீடு பண்ணும் போது அந்த இடத்துல அது சில ஒரு பிரச்சனைகளாக, ஒரு வழக்குகளாக பின்தொடர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாக பெருமளவு அதற்குண்டான முயற்சிகளை நீங்க முதல்ல எடுத்திருக்க மாட்டீங்க.
கடந்த ஒரு 2 வருஷம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்புக்கான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு சிகிச்சைகள் எடுக்கிறதோ அது எதுவுமே பண்ணாம குழந்தை வந்துரும் அப்படின்னு நீங்க 2 வருஷமா காலம் தள்ளி இருப்பீங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளியூர்ல போய் படிக்கிறது, அவங்களுக்கு ஒரு துணையாக சில வேலைகளை செய்யறது, அடுத்து அந்த படிப்புக்கு உண்டான கடன்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில நீங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்க போறீங்க. அவங்களுடைய படிப்புல ஒரு முக்கிய பங்கு, அவங்களுடைய திருமணத்துல ஒரு முக்கிய பங்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு, இப்படி அவங்களுக்காகவே இந்த 1.5 வருடங்கள் கழியக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கேது பயிற்சி இருக்க போகுது. அந்த குழந்தைகள் திருமணம் ஆகி நல்லா போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் அழிச்சு குழந்தைகளுக்காக சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொலைதூரமாக செல்லும் போது அதிகப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளை, ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு போறாரு அப்படின்னாலே ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லக்ஸுரியா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 1.5 வருடங்கள் இருக்கும். அததான் அந்த விரய சனியும் செய்ய போறாரு, இந்த ராகு பகவானும் செய்ய போறாரு. பணத்தை எல்லாத்தையுமே நீங்க தண்ணியா செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம். வாழ்ந்தா இப்படி வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியாக இப்ப நம்ம வாழ போறோம், அதுக்கடுத்து நாளைக்கு எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு இந்த மேஷ ராசி என்பர்கள் திடீர்னு இந்த மாதிரியாக எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நிறைய ஒரு வளர்ச்சிகள், பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நீங்க சிறந்த ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில இருந்தாலும், அடுத்து மருத்துவ துறையில இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த தொழிலையும் நிறைய ஒரு லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல மேஷ ராசி பெண்கள் தன்னுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கை நீங்க எடுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம். தன்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்கு நிகராக சில விஷயங்களை முயற்சியோடு செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். 2வது திருமணம்ன்றது இந்த காலகட்டத்துல மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 5 வருடம் ஆன இந்த மேஷராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்துல 2வது திருமணத்திற்கு அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த முதல் திருமணமே இப்ப பாத்தீங்கன்னா காதல் திருமணமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு.